ஜாக் ஸ்பேரோ வந்திருக்காரு, ஸ்பாட்டன் வந்திருக்காரு, பென்டன் வந்திருக்காரு, சிங்சான் அண்ட் பீம் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இது மாதிரி இங்கே 2 ஆமை வேறு செத்து கிடக்குது. இது ரொம்ப நாள் ஆச்சு போய் கதை ஒதுங்கி போட்டிருக்காங்க. பாதி மண்ணே சாப்பிட்டுருச்சு. இது திங்கக்கிழமையா மாட்டு பொங்கல். இன்னைக்கு பொங்கலுக்கு வெளியே போகலான்னு நைட்டு கிளம்பி இப்போ மாட்டு பொங்கல் காலையில் புதன்கிழமை ஜனவரி 15. வெல்கம் டு எதுவும் பழகு. இன்னைக்கு நம்ம எங்கே பழக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாபலிபுரத்துக்கு தான் பழக வந்திருக்கோம். பழகி கொண்டே ப்ராசஸ் சீக்கிரமாக போகிறடா வேலையை. இங்கே மொத்தம் 5 ரதம், அதுக்கப்புறம் கடற்கரை கோவில், அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏறி போகிறது, அப்புறம் இன்னொரு பால்னு சொன்னார், பால் இதுவா சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. மேலே போய் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே அந்த கடற்கரை கோவில் அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு கூட வந்தேன்டா இங்கே. அப்போலாம் சரியான மழை நஞ்சினே அப்படியே மலை மேலாம் ஏறினுக்கிறோம். மழை வருது நிற்கிது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வருது. இங்கே உண்டை வச்சு இங்கே என்ட்ரன்ஸை மலை மேலாம் பார்த்தா இல்லை புரியல. இங்கே உண்டை வச்சு இங்கே என்ட்ரன்ஸை மலை மேலாம் பார்த்தா இல்லை புரியல. இங்கே உண்டை வச்சு இங்கே என்ட்ரன்ஸை மலை மேலாம் பார்த்தா என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்கே உண்டை வச்சு இங்கே என்ட்ரன்ஸை மலை மேலாம் பார்த்தா ஜிபே கிடையாது போல இருக்குது. இந்த மாதிரி வந்து QR கொடுக்குது, ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்திருக்காரு, ஜாக் ஸ்பேரோ வந்திருக்காரு, ஸ்பாட்டன் வந்திருக்காரு, பென்டன் வந்திருக்காரு, சிங்சான் அண்ட் பீம் வந்திருக்காங்க. 5 பேர் தான் நான் மொத்தம் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு நம்ம பேர் கொடுத்து ப்ராசஸ் கொடுத்துட்டோம்னா அப்பயே ஏதோ காட்டுது. வேலிடேஷன் எரரா ஏன்னா எல்லாத்துக்கும் டிக்கெட் தான் சரிங்களா? வேற டிக்கெட் வாங்க, எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தான். லைட் ஹவுஸ் மட்டும் நியூ லைட் ஹவுஸ் மட்டும் எடுத்தோம். அது வந்து 10 ரூபா, 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கடற்கரை கோயில் அதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் டிக்கெட் தான். அதுக்கும் டிக்கெட் தானா? எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தான். ரைட்டு வரும்போது கேஷ் எடுத்துன்னு வந்துடுங்க. ஜிபேலாம் ரொம்ப கஷ்டமாகுது. டேரக்ட் ஜிபேனா கூட பரவாயில்ல, உள்ளே போயிட்டு QR கோடு வச்சு அது நேம்லாம் போட்டு டப்புன்னு டைம் ஆகுது. ஆண்ட்ராய்டில் போட்டால் வர மாட்டேங்குது, ஐஃபோனில் போட்டால் டப்புன்னு வந்துச்சு. ஓகே செக்யூரிட்டி செக்கிங். மேப்பில் எங்கே போகணும்? பட்டர் பால். இவ்வளோ இது பேர் எத்தனை இது பேர் ஃபுல்லாக அப்படி சுற்ற போகிற நீ ஃபுல்லாக ஜாலியாக இது ஃபுல்லாக சுற்ற போகிற. ஆமாம் இப்போ நான் வெளில தான் போகணும். வாராசா மேல எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. 7ஆம் நூற்றாண்டுல வந்து பல்லவன், நரசிம்ம பல்லவன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த நாட்டை இந்த ஆண்டு இருந்தாராம். இவர் வந்து நரசிம்ம மாமல்லர் அப்படின்றவர் வந்து உலா வந்திருந்தப்ப இந்த மாதிரி இந்த யானையில் வந்து படம் வரைஞ்சி பாறையில் வந்து யானை படம் வரைஞ்சாராம். ஸோ அவர் அப்போ முடிவு பண்ணாராம், இதுக்கப்புறம் பாறையில் வந்து அழியாத வந்து சிற்பங்கள் வந்து செய்யணும், கோவில்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவில் தான் இந்த வந்து நகரத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு அவர் பேரே வச்சார் மாமல்லர், அவர் பேர். ஸோ மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் இது மகாபலிபுரம் அப்படின்றோம், அவ்வளோதான். அது அந்த ஸ்பாட்லாம் பார்த்தியா? முற்றுப்பெறாத செதுக்கல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தர்மராஜர் அரியணையாவே இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிங்கம் உருவம் கொண்ட பெரிய செவ்வக வடிவ அரியணையாகும். ஏய் ராஜா பௌத் மாதிரி உட்காருங்கடா. மலை அரியணை பாதிலே விட்டாங்க போலுதுரா. அப்ப
நாங்கள் இங்கே வந்து மலை மேலே அரண்மனையெல்லாம் வந்து உலா வந்து கொண்டு இருக்கிறோம். உலா வந்து முடித்து விட்டு அப்படியே வந்து கடற்கரை கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் அப்படியே உலா வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வேற ஒரு பயணத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். டே இந்த பக்கம் போகக்கூடாதுடா. இந்த பக்கம் ஊர் மாதிரி இது பேர், இப்படி தான் போகணும். அந்த பக்கம் போனோம், இப்படி போயிட்டு அப்படி போனோம். இந்த பக்கம் போக முடியாது. கீழே நீ அப்படியே போயிடுவேன், ஊருக்குள்ளே போயிடுவேன். ஊருக்கு போறியா? போயிட்டு வாந்தி பார்த்து பத்திரமா. ஊரில் எல்லாம் வந்து கேட்டதா சொல்லு. என்னப்பா கீழே வந்துடுறீங்களாப்பா? நான் கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்கேண்ணா. ஏ ஸ்பாட்ல ஆனால் சூப்பராக இருக்குடா. ஆனால் இல்லை எவ்வளோ புழுக்குது பரவாயாப்பா. வலி டேய், மேல வரதுக்கு கஷ்டப்பட்டு ஏறி வந்தீங்களா? இது பாக்குது வலி இந்த மலை எங்கேயோ போகுது. அதுதான்டா கீழே உட்காந்துக்கிறானுங்களா, இது கீழே உட்காந்துக்கிறானுங்க. ஓ ஆமா, அந்த பக்கம் வந்துட்டு போறதா? சரி ஓகே விட, என்ன பண்றது? அப்படியே வெளியே போச்சா? ஆமா, அவர் இருந்தார்ல இன்னொரு அண்ணா, நான் அந்த பக்கமா அலோவ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோமே இல்லை, அப்படி போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்தார்ல, அதான் இது விளையாடி எக்ஸிட் ஆயிடலாம் அப்படியே. இன்னைக்கு கூட போறவங்க தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க டேய்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான் டேய்? அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க நீங்களா? போயிடலாம் வாடா. ஏய் மறைவா எங்கடா நிக்குது? எங்கமே இங்க என்ன பண்ண 5 ரூபா டேய் சத்தியமா. ஏன் கோயில்ல போனீங்களாடா? கோயில்ல எல்லாம் நிக்க முடியாதாடா, வாடா போயிடலாம். சரி போலாம் 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 போலாம். அடிச்சே ஓடு 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 ஓடு. வாடா காராண்ட போய்.
டேய் இரா டேய் டேய் நின்னுடா மாட்டா அவ நின்றுச்சு பாறா ஏய் நின்றுச்சுடா டேய் அவதான்டா இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாமா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் செம்ம ஸ்ட்ராங் இல்ல அது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா மேல போட்டு விட்டுருந்தேன் அதுக்கு ஆயில் காலம் முடிஞ்சிச்சு வயசு நல்ல வயசு ஆயிடுச்சு ஏய் இதுவும் ஸ்ட்ராங்கா இருக்குப்பா பா ஆல்ரெடி இது பேர் இங்கே 2 ஆமை வேறு செத்து கிடக்குது இது ரொம்ப நாள் ஆச்சு போய் தூக்கி கதை ஒதுங்கி போட்டிருக்காங்க பாதி மண்ணே சாப்பிட்டுருச்சு பாதி புதஞ்சு போய் கிடக்குது அந்த போ அங்கே ஒரு ஆமை ஏன் இப்படிதான் செத்து போய் கிடக்குது பீச்சில் கரை ஒதுங்குது ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு ஆர்ஐபி இறந்திடவா நீ பிறந்தாய் இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணு